உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை தேடி வந்தேன், தேவ சமூகத்திலே தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துவக்க ஜெபம். ஆமென். எங்களை அன்பால் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை கேட்க வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை தந்ததற்காக நன்றி செலுத்தியப்பா. இந்த நாளில் எங்களுக்காக கொடுக்கப்படும் இறை செய்தியை நீங்க ஆசீர்வதித்து தந்தரும். இறை செய்தியை தரும் ஆண்டவரே, தலைவரை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவரையும் உச்சத்தலை முதல் உள்ளாங்கால் வரைக்கும் அவரை தொட்டு அவர் வாயின் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ரஜினி. ஆம் தகப்பனே, ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, தேவனின் வல்லமையினாலே எல்லாமே ஆகும் என்று சொன்ன பிரகாரமாக அப்பா உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு அவரை வழி நடத்துங்க. எங்கள் அனைவரையும் அப்பா எங்கள் செவிகள் திறந்து அந்த இறை மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு வழி நடத்த போவதற்காகவும் நன்றி செலுத்தி இந்த ஏழ்மையின் சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய தூய ஆவியின் வல்லமை கொண்டு அப்பா இந்த சிறு நேரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. ஆமென், ஆமென். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன். யோபு சொல்றார். ஆண்டவருக்கு பதில் சொல்ற. ஆண்டவர் கேட்கிறார் யோபு கிட்ட. ஆண்டவர் வந்துட்டு யோபுக்கு சொல்றார். யோபு 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய 2ஆம் சொற்பொழிவு என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுக்கு அருளிய பதில்.
எப்படி இருக்கணும் என்று சொல்லி 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு யோபுவை பார்த்து ஆண்டவர் கூறினார். ஆண்டவருடைய பதில், குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானோ, கடவுளோடு வாதாடுபவன் விளையடிக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடவுளோடு வாதாடுபவன் விளையடிக்கட்டும். அப்போ யோபு ஆண்டவருக்கு பதில் சொல்றார். பாருங்க அவனுடைய உரையாடல் எப்படி இருக்கிறது. இதுதான் ஜெபம். யோபு 40ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுகிறது அழகாக, இதோ எளியேன், யான் இயம்புவதற்குண்டோ, என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன், மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசணும்னா தைரியம் வேணும் தேவைப்படுது. யோபுடைய அந்த ஜெபம் அவருடைய மன்றாட்டு. அதனால தான் இப்போ யோபுடைய இறுதி மொழி பார்க்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் யோபு ஆண்டவருக்கு ஒரு கன்ஃபார்ம் பதில் சொல்கிறார். முடிஞ்ச ஒரு கரெக்டான முடிவு. இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் கேட்டேன், இந்த குழுவை நடத்துவீங்களா, தொடர்ந்து நடத்துவீங்களா, நான் இல்லாத போது நீங்கள் நடத்துவீங்களா, நடத்த முடியுமா என்று ஆண்டவர் உங்களை கேட்கும்போது எத்தனை பேர் தைரியமாக பதில் சொன்னீங்க? தயக்கத்தோட எத்தனை பேர் இந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு? நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ அடியேனே அனுப்பும். எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனை பேர் சொல்லப்போ இல்லையே. ஆனால் யோபு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து விட்டார். 4 வகையான தகர்வுகள் யோபுக்கு. முதலாவது தன்னுடைய சொத்து சுகங்களை இழக்கிறார், தன்னுடைய கால்நடைகளை இழக்கிறார், பிள்ளைகளை இழக்கிறார், அனைத்தையும் இழக்கிறார். ஆனால் அவர் ஆண்டவரை ஒரு நாளும் தன் வாயால் பாவம் செய்யவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாத்தான் அனுமதியோடு யோபு துன்புறுத்தப்படுகிறார். சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நீர் அவனை இருந்து காக்கவில்லையா? அவனை எல்லா சுத்தியில இருந்து கட்டி காக்கவில்லையா? அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் உங்கள் முன்னால் வந்து உங்களை பழித்துரைக்கிறானா இல்லையா பாருங்க. எல்லாம் போயிடுச்சு. இப்போ யோபு மட்டும் இருக்கிறார், மனைவி யோபு மட்டும், குழந்தையும் கூட போயிடுச்சு, சொத்து சுகம் போயிடுச்சு, வேலைக்காரர்கள் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போயிடுச்சு, கால்நடைகள் எல்லாம் போயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்லுவார், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போன்று மாசற்றவனும், அவனை போன்று மாசற்றவனும், அவனை போன்று மாசற்றவனும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவனுமான இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் நம்மளால் வாங்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் தேவைப்படல. சொத்து சுகெல்லாம் போயிடுச்சு, ஆனால் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை. யோபு முதல் தடவை சோதிக்கப்படுகிறார், எல்லாம் போயிருக்கு. யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இவை அனைத்திலும் யோபு
பாவம் பாவம் செய்யவும் செய்யவும் இல்லை. இல்லை, கடவுள் மீது. இது குற்றம் சாட்டவும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சாத்தானிடம் ஆண்டவர் சொல்றாரு, யோபு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். 4-5 வசனங்கள். ஆமென். அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாள்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஆமென், ஆமென். யோபு காலையில் எழுந்து பிள்ளைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தந்தை. ஆமென். ஆமென். தன் பிள்ளைகளுக்காக ஏன் ஜெபிக்கிறார்? 5ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. விருது நாட்களில் முறை முடிந்த யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்க கூடும் என்று யோபு நினைத்து. ஆமென். ஆமென். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்யும். தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் பண்ணிடுவாங்களா, ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களா என்று பயந்து, அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் போது எருசலேம் மகளிர் ஒப்பார் வச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், ஏமா என்னை பார்த்து ஒப்பாரி வைக்கிறீங்க, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னதை யோபு முதலியே செஞ்சிட்டார். ஆமென். ஆமென். தன் பிள்ளைகள், அதனாலதான் ஆண்டவர் யோபை குறித்து 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார் பாருங்க. வாசிப்போம். யோபு 1:8. ஆமென். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். 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 சாத்தான் கேட்கிறா, சாத்தான் சுற்றிட்டு வர உலகத்தெல்லாம். ஆண்டவர் முன்னிலையில் எல்லாம் தெய்வ புலவர்கள்லாம் ஒன்று கூடினார்கள். சாத்தான் அவர்களுக்கு வந்து நிற்கிறான். ஆண்டவர் சாத்தான் கேட்கிறார், நீ எங்கிருந்து வர, நீ எங்கிருந்து வர? சாத்தான் ஆண்டவர்கிட்ட பேசினா, உலகை சுற்றி உலாவி வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உலகம் முழுவதும் அவருடைய கையில் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறாரு சாத்தான்கிட்ட, என் ஊழியர் யோபை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு என்ற ஒருவர் இருந்தார், அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார்.
கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். ஆமென். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2-3 வசனம் வேகமாய் யாராவது ஒருவர் சத்தமாய் உரத்த குரலில். ஆமென். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாள்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாள்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். ஆமென். பாருங்க, அப்ப யோபுக்கு ஏதாவது குறைவு இருக்கா? ஏதாவது ஒரு குறைவு இருந்ததா? 7 புதல்வர் 3 புதல்வியர். 7 புதல்வரும் 3 புதல்வியரும், 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும். பணியாளர்கள் மிக பலர், எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை, மிக பலர். கிடை நாட்டு மக்கள் அனைவரிடம் அவர் மிக பெரியவராக இருந்தார். அப்படிப்பட்டவர் தான் யோபு. ஆனால் அவருடைய குணாதிசயம் என்று சொன்னால் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஆமென். ஆமென். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஆனா எல்லாம் போயிருது. அதான் ஆண்டவர் சொல்றாரு சாத்தான் கிட்ட, என் ஒளியன் யோபை பார்த்தாயா? அவனை போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மன்னர்கள் ஒருவரும் இல்லை. அப்போ பசாசு சேலஞ்ச் பண்ணுவான். இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு பசாசு அப்படிதான் சேலஞ்ச் பண்றான். எப்படி? 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுமொழியாக சாத்தான், மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், பயனில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? 10ஆம் வசனத்தை வாசிக்க, அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? இப்படி வாசிக்கணும் தேவ பிள்ளைகளை. அந்த வாசிப்பில் ஒரு தோரணை இருக்கணும், அப்படி ஒரு அப் அண்ட் டவுன். ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான், அப்படி வாசிக்கணும். அப்போதான் அதனுடைய மறைவுண்மை புரியும். ஒன்றுமில்லாமலா, இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க அதே மாதிரி, ஒன்றுமில்லாமலா இவரெல்லாம் கடவுள்னு உட்காந்துக்கிறாரு. அவருக்கு எல்லாம் 5 மூட்டை இருக்குது, அவருக்கு எல்லாம் கிடைக்குது, எல்லாருக்கிட்ட இருக்குது, அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஒரு வேலை பொழப்பே கிடையாது என்று பேசுபவர்கள் பலர் உண்டு. உங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்குது. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. அதை ஆண்டு அனுபவிக்க தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்ல, அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? பாதுகாக்கவில்லையா? அவருடைய கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? கேள்வி கேட்டு படிக்க பிள்ளைங்களே, கேள்வி கேட்டு படிக்கணும். அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா?
இப்போ 11ஆம் வசனத்தில் பசாஸ் சொல்கிறான், வாசிக்க கேட்போமா? 11ஆம் வசனம். ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றார். இப்போ பசாசு தூண்டி விடுறான். அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்குற, அவனை சுற்றி நின்று நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவனுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்குறீங்க, சொத்து சுகம் கொடுத்துட்டீங்க, பாதுகாத்துட்டு வரீங்க, எல்லாமே செஞ்சுட்டு வரீங்க. ஏன் யோபு நீதிமான் என்று சொன்னால் அவன் மாசற்றவனும் நேர்மையானவனும், கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஸ்தோத்திர பலி எடுக்கிற வழக்கம். ஆண்டவரை பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மகன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மகன். சொத்து சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கல, எனக்கு அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடலை. ஆனால் அவனிடத்தில் இருந்த தாட்சி, அவ்வளோ சொத்து சுகம் இருந்தும் தன் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்ற கவலை. அவங்க ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்கன்ற கவலை அவர் கிடையாது. ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றிருக்க முடியுமோ கூடுமோ என்று பயந்து ஒருவேளை பாவம் செஞ்சிருவாங்களான்னு பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் யோபுக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டு. என்னுடைய யோபுவை பார்த்தாயா, என்னுடைய யோபுவை பார்த்தாயா, அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மன்னனில் ஒருவனும் இல்லை. இப்போ 13 முதல் வசனங்களில் பார்க்கிறோம், யோபின் புதல்வரும். இப்போ பசாசு சொல்றான், 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சாத்தான் சொல்றாரு பாரு, என்ன சொல்றாரு? இதோ அவனுக்கு எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே. ஆமென். அவனுக்குரியவை எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன், அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்று சொல்றார். அவன் மீது மட்டும் கை வைக்காதே. சாத்தானும் ஆண்டவர் முன்னில் இருந்து புறப்பட்டான். ஆமென். இப்போ பெர்மிஷன் வாங்கிட்டான். யோபுக்கு பிரச்சனை கொடுக்கறது எப்படி? இப்போ 13ஆம் வசனத்தில் பாருங்க, பிரச்சனை எப்படி வருது. முதல்ல எங்கே வருது பாருங்க, யோபின் புதல்வரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து என்ன சொல்றான் பாருங்க. முதலாவது தகவல்கள், 4 தகவல்கள் சொன்னேன். முதலாவது என்ன வாசிக்கலாம்? 14ஆம் வசனம். ஆமென். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றுக்கு அருகில் மேய்து கொண்டிருந்தன. அப்போது செபாயார் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினார், ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி
வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். ஆமேன். இதுதான் யோபு பெற்றிருந்த எல்லாம் போச்சு பிள்ளைகளே. இது விளக்கமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய நேரம் வேண்டும். அதனால் அவருடைய தகவல்கள், அவர்கிட்ட கால்நடைகள் போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, வேலையாட்கள் போச்சு, ஏன் தன் பிள்ளைகளும் போயிட்டாங்க. தன் பிள்ளைகள் எப்படி திடீரென பெருங்காற்று பாலினத்தில் வீசி வீட்டின் 4 மூலைகளும் தாக்கி வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். எல்லாம் போச்சு. இப்ப 20ஆம் வசனத்துல யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தன் தலையை மடித்து கொண்டார். எழுந்தார், ஆடைகளை கிழித்து கொண்டார், தன் தலையை மடித்து மொட்டடிச்சுக்கிட்டார். ஆடையெல்லாம் பிச்சுக்கிட்டார். எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, அல்லேலூயா. யோபு பார்த்தீங்களா, எல்லாம் போச்சு. யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தன் தலையை மடித்து கொண்டார், பின்பு தரையில் விழுந்து வணங்கி. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் யாருமா இருக்க முடியுமா? எல்லாம் போச்சு. இன்றைக்கி குழந்தைங்களோ பிள்ளைங்களோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, காய்ச்சல், கொஞ்சம் காய்ச்சல் வந்துடுச்சு, எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, பேச முடியாது, வாசிக்க முடியாது, பாட முடியாது, சுதிக்க முடியாது, ஒன்றும் முடியாது, ஒன்றும் முடியாது. யோபு பாருங்க, யோபு பாருங்க, தரையில் விழுந்து வணங்கி சொல்றார் பாருங்க 21ஆம் வசனத்திலே, என் தாயின் கருப்பையிட்டிருந்து பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்பகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். வா, நம்மளால சொல்ல முடியுமா? பிள்ளைகளை அவ்வாறா சொல்லுவோமா? ஐயோ ஐயோ ஐயோ. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். பஸ், சிம்பிள் கான்செப்ட். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எஸ்ரா வேத நூலை வாசித்த பொழுது எல்லாரும் முகங்குப்புற விழுந்து ஆமேன் ஆமேன் என்று தொழுது ஆண்டவரை வணங்கினார்கள் என்று சொல்லும் பொழுது, இங்கே வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது வாய்களை திறந்து ஆமேன் சொல்றதுக்கு நமக்கு முடிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி இதை விசுவசிப்பீங்க? விசுவசிக்கிற என்ன அர்த்தம் தெரியுமா? என் கையில் இருக்கிறது எல்லாம் போனாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. உங்களிடத்தில் ஒரு கேள்விதான் கேட்டேன், ஆவியானவர் கேட்கும்படி கட்டளையிட்டார். ஒருவேளை நான் இல்லாமல் போனால் இந்த ஜெப குழுவை உங்களால் நடத்த முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறாரு, கேட்க வைக்கிறாரு. ஆவியானவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. எத்தனை பேர் இதோ அடியே ஏசாயா குறித்து பார்த்தோம், பாட்டை படித்தோம், எரேமியா குறித்து பார்த்தோம், கேட்டோம், எஸ்ராவை குறித்து பார்த்தோம் நேற்று மாலை. ஆனால் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஜெபம் முடிந்த பிற்பாடு ஜெபத்திற்கு அந்த ஆமீன் அல்லேலூயா என்ற பதில் நம்மிடத்து வருதா? இல்லை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது யாராவது நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு, எனக்கல்ல தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்களாக இருக்கிறீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவீங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சீங்க? எத்தனை பேர் அந்த இருக்கீங்க? ஆண்ட ஊழியத்தை செய்யணும்னு சொன்னால் நான் ஓடி போகிறேன்றவங்க எத்தனை பேர்? நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லி ஓடுறேன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? ஓடுனீங்களோ ஓடலையோ அது பின்னாடி. உடனே நான் இல்லை நான் ஓடி போகிறேன். உண்மையாக இருக்கணும் தேவைப்பட.
உண்மையாக இருந்து பாருங்க, யோபுவை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. யோபுவை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யோபுவை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்றார் பாருங்க, 21 வசனத்தை வாசிப்போமா? என் தாயின் என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருகு என்றார். என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருகு என்றார். ஆமென். ஆமென், ஆமென். பாருங்க, அப்போ கூட என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் பெயர் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர் போற்ற பெருகன்னு சொல்றாரு. எல்லாம் இழந்த பிற்பாடு, கருப்பையின் என்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்பகையில் நான் பிறந்த மேனியனாதான் போவேன். எத்தனை பேர் அது இன்னைக்கு உண்டு குடித்து நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு வேண்டாம். அவருடைய காதுகள் எல்லாம் செவி கேட்டுட்டே இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்முடைய உள்ளத்தில் வார்த்தை எடுப்பதற்கு முன்பதாகவே அவர் ஆய்ந்தறிந்திருக்கின்றார். நம் நிற்பதையும் படுப்பதையும் உறங்குவதையும் எங்க பாதாளத்தில் போய் என்ன பேசினாலும் அவர் எல்லாம் ஆய்ந்தறிந்திருக்கின்றார். சங்கீதத்திலே படித்தோம். ஆனால் நீயோ நானோ ஆண்டுடைய சபத்தில் உண்மையாக இருக்கிறோமா? 22 வசனம், இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீதே என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். அவனைப் போல். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இப்போ அடுத்து யோபுவுக்கு நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் யோபுவை மீண்டும் சோதிக்க வர, எல்லாம் போயிடுச்சு. சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்பொழுது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உம்மை படிப்பான் என்று சொன்னார். அப்போதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு கன்ஃபார்ம், அவருக்கு தெரியும், என் ஊழியன் யோபுவை பார்த்தா அவர் ஒரு தடவை சர்டிஃபிகேட் கொடுத்ததான். ஆமென். ஒரு தடவை கொடுத்தது அவர் திரும்ப எடுக்க மாட்டார். சொல்றாரு பாருங்க, இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கையை வைக்காது. அல்லேலூயா. சாத்தான் எல்லாத்தையும் எப்படி அழிக்கணுமோ அதனால தான் 13 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எல்லாம் போச்சு. 4 வகையான தகர்வுகள் எல்லாம் போச்சு தேவப்பிள்ளைகளே. இதன் தொடர்ச்சியாக 2வது பாகமாக தொடர்ந்து தியானிப்போம். அப்போ இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? முதலாவது காரியம், அவருடைய சொத்து சுகம் பிள்ளை இல்லை எல்லாம் போயிடுச்சு. யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. அல்லேலூயா. யோபுவை போல. அதனால தான் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க,
நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர். வல்லவர். அறிவேன். அதை நீர் நினைத்ததை எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. இப்ப 4ஆம் வசனத்தில் கேசர பாருங்க. அருள் கூர்ந்து கேளும், அடியேன் வினவுவேன் உம்மை, விளங்க வைப்பேன் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. எல்லாம் வசனம் தேவ பிள்ளைகளை, சொந்த கதை இல்லை, புனை கதைகள் இல்லை, குருவி கதை இல்லை. இதெல்லாம் ஆகையால் 6ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. ஆகையால் என்னையே தேர்ந்து ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன். நீ தேர்ந்து கொள்கிறா இருக்குது, நொந்து கொள்கிறேன். எப்படி பாருங்க. தேர்ந்து கொள்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நொந்து கொள்ளணும். நொந்து கொள்கின்றேன், புழுதியிலும் சாம்பலும் இருந்து மனம் வருந்துகிறேன். யோபு பார்த்தீங்களா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கொஞ்சம் சீக்கு, கொஞ்சம் காய்ச்சல், கொஞ்சம் முடியலன்னதை இழுத்து போத்தி படுத்துக்கிறோம். எந்திரிக்க முடியாது. உசுறு இருந்த ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரணும். அல்லேலூயா. யோபை போல உசுறு இருக்குதா, அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்துடணும். ஐசியூலேருந்து காப்பாற்றி கொண்டாந்தவர். அவர் நினச்சிருந்த ஐசியூவில் தூக்கிருக்கலாமே. அதான் ஆண்டவர் சொல்ல யோபுகிட்ட, அவன் உசுறு மேலே உடம்பு மேலே கை வைக்காதங்க, அவன் மேல் மாத்திரம், அவன் மேல் மாத்திரம், அவன் மேலோட அவனுடைய உயிரும் இருக்குது, உடலும் இருக்குது. அடுத்த சோதனை பார்க்கும்போது அதில் நமக்கு தெரியும். தெரிந்த காரியம் தான், இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது ஆவியானவருடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், 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 தெரியும். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் அப்பா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் சொல்லி இறுதி ஜபம். மேரியம்மா. ஆமென். எங்கள் அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா, இன்று ஆண்டவரே யோபுவோட வாழ்க்கையை பற்றி நீர் எங்களுக்கு எடுத்து கூட்டினீர் தகப்பனே. ஆமாப்பா, யோபுவை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருப்பதில்லை அப்பா. ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே நீர் எங்களை
அப்பா சின்னதாக கடிந்து கொள்ளும் பொழுது கூட அதை நாங்கள் பெரிதாக எடுத்து உண்மை நாங்கள் மறுதளிக்கிறோம் ரஜினி. அந்த பாவத்திற்காக எங்களை நீங்க மன்னிங்கப்பா. நாங்கள் யோபுவை போல வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பா யோபுவை போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக அப்பா அவர் எப்படி எரிபலிகளை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்க வாழ்க்கையில இந்த அதிகாலை இந்த எரிபலிக்காக நாங்கள் வந்து அமர வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, அவர் ஒவ்வொரு நாளும் அதை செய்தாரப்பா. அதே போல் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சன்னதிகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காலையிலும் மாலையிலும் வந்து அமர்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்க உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீர் எப்படி யோபு ஆண்டவரே உம்முடைய பாவம் செய்யாமலும் ஆண்டவரே உம்மீது குற்றம் சாட்டாமல் இருந்தாரோ அதே போல் எங்கள் அனைவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. எங்களுடைய பாவ வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்ட தகப்பனே அனைத்தையும் உம்மீது தானே ஆண்டவரை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் தகப்பனே. அந்த பாவத்திற்காக எங்களை முதலாவது நீங்க மன்னிக்க தகப்பனே. நாங்க என்றைக்கும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நேர்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தகப்பனே. இந்த காலை பொழுதில் எங்களுக்கு அப்பா இந்த தலைவர் வழியாக இந்த இறை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் யோபுவை போல் என்றும் ஆண்டவரே உமக்கு நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய இரக்கத்தின் வழியாக எங்களை ஆசிர்வதிக்க போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த இறை செய்தியை கொடுத்த தலைவரை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவரையும் நல்லபடி ஆசிர்வதிங்க. அவர் வழியாக அப்பா இந்த ஆற்றல் உள்ள வார்த்தைகள் எங்களுக்கு நீர் புரிய வைத்ததற்காக நன்றி செலுத்தி இந்த ஏழ்மையின் சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ரஜினி. ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியினும் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்ளும். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. யோபுவை குறித்து இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். யோபுவை குறித்து செகண்ட் பார்ட். ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் அதை வழிநடத்துவார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் அவர் மாத்திரம். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படக்கூடாது. அல்லேலூயா. அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடக்கூடாது. இட்ஸ் எ வார்னிங், எச்சரிக்கை. அவர் நினைத்தது இந்த ஊழியம் எந்த விதமான சாத்தானின் தொல்லைகளிலும் வீண் பேச்சுகளிலும் விதண்டாவாதங்களிலும் ஒரு நாளும் தடைபடாது. அவர் நடத்துவார். அல்லேலூயா. Have a nice day. God bless you. நன்றி.